வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆத்து. ஸோ ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அண்ட் இந்த 2 மேட்ச்சுக்கு ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னால வந்து விளையாட முடியாது. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ யார் யார் வர போறாங்க, யார் யார் வர மாட்டாங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லா பார்த்துலாம். அண்ட் ஐபிஎல் 2025ல ஒரு சில அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பத்தியும் பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, சினிமா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அந்த ஒரு விஷயமே வந்து ஏன் வந்து எல்லா டீம்ஸ்லயும் வந்து ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலகட்டம்னு ஒன்று இருக்கும். இந்த 2 மாதம் தான், அதுவும் இதுதான் வந்து கடைசி டேட் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த இஷ்யூலாம் நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு வாரம் 1.5 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து ரீஷெடியூல் பண்ணி திருப்பி வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தது. ஸோ அதனால பிசிசிஐயோ அதை வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதை பண்ணியும் செஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தானே வந்து பிசிசிஐ வந்து மற்ற அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி வைக்க முடியும் அந்தந்த டீம்ஸ். பட் இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரா ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் கிடையாது, ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து வேற ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இல்லை அவங்க பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இங்கிலாண்டாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களோட அந்த ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அடுத்த ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம அந்த ஐபிஎல்லோட ரீஷெட்யூல்லாம் பண்ணதுனால எங்கே ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னால வர முடியல. மற்ற டீம்ஸை பற்றி அப்புறமா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே யார் யார் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ் அப்படின்றது வந்து சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன். எஸ், பயங்கரமான ஒரு ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இன்னுமே வந்து ஓவர்டனுக்கு வந்து பெருசாக வந்து அவரோட ஸ்லாட்டில் கொடுத்து அவரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலை சிஎஸ்கே. அண்ட் அவருக்கு வந்து சரியாக பேட்டிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஆடினாரு, இன்னொரு மேட்ச் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கூட கிடைக்கல. எஸ், ஆமாம், அவருக்கு வந்து பவுலிங் மட்டும் தான் அவரை பியூராக வந்து ட்ரை பண்ணாங்க. ஒரு பேட்டராக வந்து அவருக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக கொடுத்தாங்க. 3 பால்ல 20 ரன் அந்த மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவரால் எதுவும் பண்ண முடியல. பட் அவருக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கலாம். இன்னொன்று, சாம் கரன் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் வந்து நல்லா கிளிக் ஆகி நல்லா பூம் ஆகி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. ஆனால் இந்த நிலைமையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இதுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகணும், இங்கிலாந்துக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகணும். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எப்பயுமே அதுதான், அவங்க கரெக்டாக அந்த டைம் ஆனால் அவங்களுக்கு தேவை அப்படின்னா டக்குன்னு வந்து இழுத்துருவாங்க. இதுக்கு ரீசெண்டாகவே வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து நம்ம ஹாரி ப்ரூக்கை வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா. ஹாரி ப்ரூக்கும் வந்து இப்படி தான் சொல்லிட்டு போனார். பென் ஸ்டோக்ஸும் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தார். ஸோ அது மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த ஒரு இது அப்படின்னா டக்குன்னு எடுத்துருவாங்க. அதான் ஆர்சிபி வந்து இப்போ வந்து பயங்கரமாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 இங்கிலாந்து பிளேயர்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்க 2 பேர் தவிர மற்ற எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ரச்சின் ரவீந்திரா வரமாட்டார் ஐபிஎல் 2025. ஏன்னா அவரையும் வந்து நியூசிலாந்து வந்து கூப்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்க அவங்களுக்கு ஒரு சில மேட்சஸ் இருக்குல்ல, நியூசிலாந்து மேட்சஸ், அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம ரச்சின் ரவீந்திரா கிடையாது. ஆமாம், அப்போ டெவான் கான்வே என்ன ஆனார் அப்படின்னு நீங்கள் டெவான் கான்வே பற்றி கேட்கலாம். டெவான் கான்வே இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி டெவான் கான்வேவை நீங்கள் ரீசெண்டாக இந்த நியூசிலாந்து சைட் கிரிக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து அந்த பிளேயிங் லெவனில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை திருப்பியும் வந்து கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறதை தாண்டி இப்போ அவர் சிஎஸ்கே கேம்பில் இருந்தார் அப்படின்னா மேபி அவருக்கு இன்னும் 2 மேட்ச்லாம் கிடச்சி அங்கே அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸோ ஏதோ ஆடினார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஐடியாவாக தான் இருக்கும். ஓகேவா? வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தா ரவீந்திரா கண்டிப்பாக இருக்கணுன்ற ஒரு இதில் ரவீந்திரா வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ ரவீந்திரா வரமாட்டார், கான்வே நம்ம கூட தான் இருப்பார் சிஎஸ்கேல. அண்ட் இன்னொரு ஒரு மேஜர் மிஸ் அப்படின்னா அது நம்ம நாத்தன் எலிஸ். எஸ், நான் அந்த ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒன்று ஓவர்டன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாத்தன் எலிஸ். ஓவர்டனை பற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ், அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. அவரை வந்து ப்ராப்பர் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணலை ஓவர்டன். நீங்கள் ஒன்று ஓவர்டன் ஆடுறீங்க அப்படின்னா மேபி அந்த 14 மேட்ச்சில் ஒரு 7-8 மேட்ச் வந்து ஆட வச்சிருக்கலாம். அதுவும் சிஎஸ்கே பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு பிளேயிங் லெவனே செட் ஆகலை. அவங்க காம்பினேஷனே வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அப்படியே விட்டாங்க. அண்ட் சரி, ஆட வச்ச ஒரு சில மேட்சஸ்லையும் வந்து ஓவர்டனை வந்து கரெக்டான பிளேஸில் யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அண்ட் அப்படியே தூக்கி போட்டால் நம்ம வந்து உள்ள சாம் கரனை வந்து கொண்டு வந்தோம், உள்ள வேற ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து வேற காம்பினேஷனுக்கு கொண்டு வந்தோம், அதுவுமே வந்து செட் ஆகலை.
நாத்தன் எலியஸ் ஒரே ஒரு மேட்ச் தாங்க ஆடினார். அந்த மும்பை மேட்ச் ஃபர்ஸ்ட் சென்னை சேப்பாக்கில் ஆடின ஒரே மேட்ச் தான். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ அந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பவுலர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். நல்லா டெத்தில் யூஸ் ஆவார். பட் பத்திரானா இருந்த காரணத்தினால, பத்திரானா இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கிறதுனால நாத்தன் எலியஸை நம்மளால் திருப்பி வந்து வேற ஒரு சில மேட்சஸில் வந்து இந்த சீசன் வந்து பார்க்க முடியல. பட் பத்திரானா நடுவில் அடி வாங்குற டைமில் நீங்கள் வந்து எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சிஎஸ்கே வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா காம்பினேஷனும் நீங்கள் பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நாத்தன் எலியஸுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் நாத்தன் எலியஸை கூட வந்து ஒரு இதுவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து நூர் அகமது ஆட போகிறோம், பத்திரானா வந்து எல்லா மேட்சஸ்க்கும் ஆட போகிறோன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் வந்து இந்த சீசன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால டெவால் பிரேவிஸுக்கும் அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனிங்கில் கண்டிப்பாக ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனரை இறக்கிடணும். அப்படி பார்க்கும்போது 2 ஓவர்சீஸ் பவுலர், அதாவது பத்திரானா நாத்தன் எலியஸ் 2 பேரும் வச்சு ஆட முடியாது அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாத்தன் எலியஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவர் இன்னுமே பேக்கப்பாக வந்து வச்சிருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இதுக்கப்புறம் வந்து விளையாட மாட்டார் சிஎஸ்கேக்காக. அந்த பேலன்ஸ் 2 மேட்ச் அடுத்த சீசன் வருவார். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு நாத்தன் எலியஸ் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராகவே வந்து போகிறாரு. அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, பட் என்ன பண்ணுறது, அவர் மாதிரியான பிளேயர் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை. அடுத்த சீசன் பார்த்துக்குவோம். அது என்ன இதாக இருந்தாலும் அடுத்த சீசன் வந்து பயங்கரமாக வந்து ஒரு இம்பாக்ட் சிஎஸ்கே கொடுக்க போகிறாங்க. இந்த சீசன் பயங்கரமான அடியெல்லாம் வாங்கிட்டாங்க இல்லையா? ஸோ இம்பாக்ட் வந்து கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க. மற்றபடி உர்வில் பத்தேலை பற்றி, ஆயுஷ் மாத்திரை பற்றி, ஷேக் ரஷீதை பற்றி ஒரு சில வீடியோஸ் பெருசாக வந்து போடுவோம். அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து சூப்பராக ஆடி இருக்காங்க, எந்த மாதிரியான பிக்சர்ஸில் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வரும். இது கிரிக்கெட் மட்டும் இல்லை, சினிமாவும் தான். ஸோ எது வேணாலும் கமெண்ட் பண்ணிடுங்க.